ஒரு முறை ஒரு மகள் தன் தந்தையிடம், வாழ்க்கை மிகவும் கடினமாக உள்ளது, என்னால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். அவள் தந்தை ஒரு சமையல்காரர். அவர் அவளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். 3 பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைத்தார். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் முதல் பாத்திரத்தில் சில உருளைக்கிழங்குகளை போட்டார். 2வது பாத்திரத்தில் சில முட்டைகளை போட்டார். 3வது பாத்திரத்தில் நறுமணமிக்க காபி பொடியை போட்டார். சிறிது நேரம் கழித்து அடுப்பை அணைத்தார். அவர் மகளிடம் கேட்டார், நீ என்ன பார்க்கிறாய்? மகள் சொன்னாள், உருளைக்கிழங்கு வெந்திருக்கிறது, முட்டை அவிந்திருக்கிறது, காபி தயாராகியிருக்கிறது. தந்தை விளக்கினார், உருளைக்கிழங்கு தண்ணீரில் போடுவதற்கு முன் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் கொதிக்கும் நீரில் வெந்த பிறகு அது மிகவும் மென்மையாக மாறிவிட்டது. முட்டை போடுவதற்கு முன் மிகவும் மென்மையாக இருந்தது, லேசாக தட்டினால் உடைந்துவிடும். ஆனால் கொதிக்கும் நீரில் வெந்த பிறகு அது உள்ளே கெட்டியாகி விட்டது. ஆனால் காபி பொடி வித்தியாசமானது. அது கொதிக்கும் நீரில் சென்றதும் அந்த தண்ணீரையே தனது நிறத்தாலும் மணத்தாலும் மாற்றி ஒரு புதிய சுவையான பானமாக உருவாக்கிவிட்டது. இந்த கதையின் மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், கொதிக்கும் நீர் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனைகளைக் கண்டு உருளைக்கிழங்கு போல சோர்ந்து போகாதீர்கள். முட்டை போல கடினமான மனதுடன் மாறாதீர்கள். காபி பொடியைப் போல பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்றி சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.